வெல்கம் திஸ் ஃபிசிக்ஸ் மேன். இன்றைக்கி நம்மளோட டாபிக் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி. எலக்ட்ரிசிட்டி பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோவை தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஓகே, எலக்ட்ரிசிட்டியோட தேடல் அதை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டியோட தேடல் அப்படின்றது எந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மின்னல் ஆரம்பித்த அந்த தேடல் இன்றைக்கி குவாண்டம் எலக்ட்ரோ டைனமிக்ஸ் வரைக்கும் டெவலப் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி பற்றின நிறைய ரிசர்ச்சஸ் அப்படின்றது இந்த உலகத்தில் நிறைய இடத்துல நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற போர்ஷன் டெவலப் ஆகிறதுக்கு நிறைய நம்பர் ஆஃப் சயின்டிஸ்ட்டுங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. சில பேர் அவங்களோட லைஃபையே கூட இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி ஸ்பெண்ட் பண்ண சில பேர் மட்டும் சொல்கிறேன். பெஞ்சமின் ஃப்ராங்க்லின், மைக்கேல் ஃபாரடே, அதுக்கப்புறம் த கிரேட் ஹியூமன் ரெஸ்பெக்டட் மிஸ்டர் நிக்கோலா டெஸ்லா, எடிசன், கூலும், காஸ், ஜேம்ஸ் கிளர்க், மேக்ஸ்வெல். இவங்க எல்லாரும் அவங்களுக்கு ஏற்பட்ட எலக்ட்ரிசிட்டியோட சில புரிதலை அவங்க நிறைய கான்செப்ட்ஸாக டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த நிறைய குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய இனோவேஷனுக்கே ஒரு பாதையாக இருந்திருக்கு. அப்போ ஃபிசிக்ஸோட டெவலப்மெண்ட், டெக்னாலஜியோட டெவலப்மெண்ட். இப்போ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு விஷயம் டெவலப் ஆகிட்டே இருந்ததுன்னா வேர்ல்டே டெவலப் ஆகுது. அப்போ ஃபிசிக்ஸ் தான் எல்லாத்துக்குமே பேஸ்மெண்ட்டாக இருக்குது, ஒரு வளர்ச்சிக்கு பேஸ்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஓகே, இன்னும் எலக்ட்ரிசிட்டியை பற்றின ஃபர்தராக நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ கோர் டாபிக் உள்ளே போகலாம். ஃபஸ்ட் திங், ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்றது எதால் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மேட்டர், ஒரு அயன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த அயன் எதால் பில்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால் பில்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஆட்டம் அப்படின்றது எல்லாமே இப்போ இந்த ஸ்பேஸ், இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 3 டைமென்ஷனல் ஸ்பேஸில் என்னென்ன ஃபோர்ஸை அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2 மேக்ரோஸ்கோபிக்கல் ஃபோர்ஸஸ் இருக்குது. அது ஒன்று என்னென்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா மாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஒரு பெரிய மாஸ் ஒரு குட்டி மாஸை ஈர்க்குது. அந்த ஈர்ப்பு அதுதான் நம்ம கிராவிடேஷன். பெரிய மாஸ்னால் எர்த்து பெரிய மாஸ். இப்போ நம்ம ஒரு ஹியூமன் அப்படின்றது ஒரு குட்டி மாஸில். ஸோ இது ரெண்டுத்தையும் ஈர்க்கிற ஒரு விஷயத்த நம்ம கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு மேட்டர் இருக்குன்னா இந்த மேட்டருமே என்ன, அந்த கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது. ஓகே, இன்னும் அனதர் மேக்ரோஸ்கோபிக் லெவலில், மேக்ரோஸ்கோபிக் அப்படின்னா இப்போ நாட் இன்சைட் த ஆட்டம்குள்ளே என்ன ஃபோர்ஸஸ், அந்த இன்ட்ராக்ஷன், அந்த ஃபிசிக்கல் பிஹேவியரை பற்றி பேசலை. ஆட்டம்க்கு வெளியே நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்ச அந்த ஃபோர்ஸை பற்றி தான் பார்க்குறோம். அந்த ஃபோர்ஸ், இன்னொரு ஃபோர்ஸ் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸஸ் எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் சார்ஜஸால் அந்த ஃபோர்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகுது. இப்போ ஒரு ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆட்டமில் சென்டர் ஆஃப் த போர்ஷன் நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ சென்டர் ஆஃப் த போர்ஷனில் என்னென்ன விஷயம் இருக்கும் அப்படின்னா ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான் இருக்கும். இப்போ வெளியே ஆட்டமை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்குல்ல, அதை நம்ம எலக்ட்ரான் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இது என்ன, நெகட்டிவ் போர்ஷன். அப்போ இது எலக்ட்ரான் அப்படின்றது நம்ம நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சென்டரில் இருக்கிற இந்த போர்ஷன் இருக்குல்ல, நியூட்ரான் ப்ளஸ் புரோட்டான் இருக்குல்ல, புரோட்டானை நம்ம பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். நியூட்ரல், நோ சார்ஜ். இப்போ ஒரு ஆட்டமில் இப்போ ஒரு பாசிட்டிவ் போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு நெகட்டிவ் போர்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜ் அதிகரிக்கிறதாலேயோ இல்லை இந்த நெகட்டிவ் சார்ஜ் அதிகரிக்கிறதாலேயோ இந்த சார்ஜஸ் இம்பேலன்ஸால் இதுக்கிடையில் ஒரு ஃபோர்ஸ் அப்படின்றது டெவலப் ஆகுது. அந்த டெவலப் ஆகிற எனர்ஜி இருக்குல்ல, அந்த எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எலக்ட்ரிசிட்டி இஸ் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அலாங் ஏ மீடியம். அப்போ ஒரு மேட்டர் அப்படின்னு எடுத்துக்கும்போது இது ஒரு அயன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அயனில் நிறைய நம்பர் ஆஃப் நெகட்டிவ் போர்ஷன், அதாவது எலக்ட்ரான் அப்படின்றது நிறைய இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த எலக்ட்ரான் அப்படின்றது என்ன பண்ணுது, ஒரு ஆட்டம்லேருந்து இன்னொரு ஆட்டமுக்கு மூவ் ஆகிட்டே இருக்குது. அதை தான் நம்ம ஃப்ளோ அப்படின்னு சொல்கிறோம். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் அலாங் ஏ மீடியம். ஒரு மீடியமில் ஒரு எலக்ட்ரான் அப்படின்றது என்ன, ஃப்ளோ ஆகுது. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். திஸ் ஃப்ளோ இஸ் காஸ்ட் பை அன் இம்பேலன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அப்போ இந்த ஃப்ளோ எதனால் நடக்குது, இந்த சார்ஜஸ் இம்பேலன்ஸால் நடக்குது. அதிக நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருந்தாலோ இல்லை அதிக நம்பர் ஆஃப் புரோட்டான் இருந்தாலோ இதுக்கு இடையில் ஒரு ஃபோர்ஸ் டெவலப் ஆகுது. அந்த ஃபோர்ஸை தான் நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒன் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட்,
ஒரு மேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம். அந்த மேட்டர் எதால் கன்சிஸ்ட் ஆகிருக்கு? n நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸால் கன்சிஸ்ட் ஆகிருக்கு. அந்த விஷயத்தை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த மாஸ்க்குள்ளே ஆட்டமில் எலக்ட்ரான் மோஷன் இல்லை புரோட்டான் அது அதிகரிக்கிறதாலேயோ ஏதோ சம் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ மாஸ், எனர்ஜி, மேக்ரோஸ்கோபிக் ஸ்கேல்லேருந்து இந்த மாஸ், இந்த எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு டைப்பாக வேலை செய்யுது. அதோட ஃபிசிக்கல் பிஹேவியர் ஒரு டைப்பாக வேலை செய்யுது. இதே மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்க்கும்போது அது என்ன பண்ணுறது? வேறு ஒரு டைப்பாக, வேறு ஒரு ஃபிசிக்கல் பிஹேவியர்ஸோட அது வேலை செய்யுது. அப்போ ஆக்சுவலாக எலக்ட்ரிசிட்டி அப்படின்றது நம்ம முழுமையாக பார்க்கும்போது என்ன பதில்னா, யாருக்குமே இதை பற்றி முழுமையாக தெரியாது அப்படின்றது தான் உண்மை. ஆனால் எலக்ட்ரிசிட்டியில் இருக்க நிறைய குட்டி குட்டி போர்ஷன்ஸ்க்கெலாம் நமக்கு ஃபிசிக்ஸில் பதில் இருக்குது. அந்த குட்டி குட்டி போர்ஷனில் என்னென்ன பதிலெலாம் இருக்குது அப்படின்றது தான் நான் உங்களுக்கு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டீச் பண்ண போகிறேன். எலக்ட்ரிசிட்டி பற்றின ஒரு ப்ராட் கிளாசிஃபிகேஷன் பற்றி. இந்த கிளாசிஃபிகேஷனில் ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக். இப்போ ஒரு சார்ஜஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த சார்ஜஸ் ரெஸ்ட்டில் இருக்கும்போது அதோட ஃபிசிக்கல் பிஹேவியர்ஸ் பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து கரண்ட், எலக்ட்ரிசிட்டி. அதே சார்ஜஸ் மோஷனில் இருக்கும்போது அதோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம படிக்க போகிறோம். அதுக்கப்புறம் மேக்னட்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, அது செப்பரேட்டாக பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இப்போ கரண்ட் அப்படின்றது இந்த டைரக்ஷன் இப்படி போச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றது ஒன்று டெவலப் ஆகுது. ஸோ அப்போ ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதுக்கப்புறம் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இது மொத்தமாக நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற போர்ஷனை நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ எலக்ட்ரிசிட்டினா என்ன? இப்போ ஒரு மாஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாஸ் எதால் பில்ட் ஆகிருக்கு? ஆட்டமால் பில்ட் ஆகிருக்கு. அந்த ஆட்டமில் பாசிட்டிவ் போர்ஷன், நெகட்டிவ் போர்ஷன் அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ். இப்போ இந்த பாசிட்டிவ் போர்ஷன் அதிகரிக்கிறதாலேயோ இல்லை இந்த நெகட்டிவ் போர்ஷன் அதிகரிக்கிறதாலேயோ இதுக்கிடையில் ஒரு சார்ஜஸ் இம்பேலன்ஸ் நடக்குது. இந்த சார்ஜஸ் இம்பேலன்ஸ் நடக்கும்போது ஒரு எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் அதில் டெவலப் ஆகுது. இந்த விஷயத்தை தான் நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு பார்க்குறோம். இந்த எலக்ட்ரிசிட்டியில் நிறைய ப்ராட் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. இந்த கிளாசிஃபிகேஷன் தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஓகே, உங்கள் எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.